என்னை பார்த்தாலே தெரியும் என் பிலீஃப் சிஸ்டம் வேற, உங்கள் பிலீஃப் சிஸ்டம் வேற. இப்படி இருந்தாலும் நான் இங்கே வந்து பேசணும்னு யாரோ தட்டி எழுப்பி சொல்லிட்டு போயிருக்காங்களே. மதம் எல்லா காலத்துலையும் பெண்களை அடிமைப்படுத்தும். அது எந்த மதமாக, ஜெயின மதம், புத்த மதமாக இருந்தால் கூட தெரியுமா, ஜெயின மதத்தில், புத்த மதத்தில் பெண்களுக்கு சொர்க்கம் கிடையாது. என்ன வேணாலும் நான் செய்கிறேன், என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதேன்ற நிலைமையில தான் பெண்கள் இருந்தாங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் பெண்கள் அப்படி தானே இருந்தாங்க. ஒரே ஒரு ஆம்பளை வந்து இதை மாற்றிட்டாரு. அந்த ஒரே ஒரு ஆம்பளை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஒரிஜினலி ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாரு? எனக்கு சாட்சி சொல்ல வேண்டியதே ஒரு பெண். ஒரு பெண்ணை நீ உயர்வாதான் நினைக்கணும்னு ஒரு ஊரா போற இடத்துலலாம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேரை வச்சுட்டு இவங்க என்ன டபாய் கேட்குறாங்க, பெண்கள் வந்து கீழ்படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் கிறிஸ்ட நேராக எழுதினாரா? யார் எழுதுனது? அப்போ குழந்தை பிறக்கும்போது ஜனிக்கும் பொழுது குழந்தை பெண் வடிவத்தில் தான் ஜனிக்குது. இதற்கு என்னங்க ப்ரூஃப் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் பாட்டு சொல்கிறீங்க வாய்க்கு வந்ததுலாம். எல்லா மனிதர்களும் பெண் அப்படின்றதுக்கு என்ன நிரூபணம்? எல்லா மனிதர்களுக்கும் முலைகள் இருக்கு. ஒரிஜினலி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரத்துக்கு ஒப்புதல் தெரிவித்ததற்கு காரணம், இங்கே 1800 பெண்கள் கூடியிருக்கிறாங்க. ஒருத்தரும் தனித்தனியாக போய் சந்திக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான காரணம், பிஷப் அம்மா கூப்பிட்டுருக்காங்க. மற்ற மதங்களில் பெண்களை வந்து இந்த உயர்வான ஸ்தானத்துக்கு, தலைமை பண்புகளுக்கு, தலைமை நிலைக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள். இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் பெண்கள் பிஷப்பாக இருக்கிறாங்க. அது ஒரு புரட்சிகரமான விஷயம்ன்றதுனால எனக்கு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஐ எம் அ உமன் ஆஃப் சயின்ஸ். ஆனால் நீங்கள்லாம் விமன் ஆஃப் ரிலீஜன். நம்ம ரொம்ப வேறு வேறு கேட்டகரியிலேருந்து வரோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுறோம். அப்போ இதில் எனக்கு நிறைய டவுட் இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரணுமா, வர வேண்டாமா? இதில் வேறு நேற்று இன்விடேஷன் நடக்கும்போது ரேஸ் அண்ட் ரைஸ் என்னெல்லாம் இருந்ததா? இங்கே பயங்கரமாக ப்ரேயர் நடக்கும் போல இருக்கே. இந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்களே, இதுக்கு நமக்கு செட் ஆகாது மேடம், நான் வரலன்னு நான் நேற்று சொல்லிட்டு அப்புறம் காலங்கத்தால் எனக்கு கனவுல ஒரு 30 வயசு தக்க ஒரு ப்ரௌன் மேன் கையில் ஒரு பிளாக் கலர் புக்கு வச்சுட்டு கதவை தட்டி, இந்த புக்கை பற்றி நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் பேசவே இல்லையே அப்படின்னாங்க. நான் திரும்ப தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சி இந்த மேடம் என்னை கூப்பிட்டாங்க. பிஷப் அம்மா, ஒரு லேடி, சர்ச்சில் இருக்க லேடி கூப்பிட்ருக்காங்க, நிறைய லேடிஸ்க்காக கூப்பிட்ருக்காங்க. சரி நம்ம போகணும், சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி பேசி வர மேடம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு தண்ணி குடிக்கும் போது எனக்கு தோணுச்சு, யார் அந்த பையன் அப்படின்னு நான் யோசிச்சாதான் எனக்கு தெரிஞ்சது. அது என்னோட உருவத்தில் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட். நான் வந்து சிகப்பு கலரில் இருக்கிற, ப்ரௌன் ஹேர் இருக்க, ப்ளூ ஐ இருக்கிற ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த புக்கை பற்றி நீ பேச சொன்னா சிப்போடான்னு சொல்லிடுவேன். என்ன பிடிச்ச ரூபத்தில் ப்ரௌன் கலர்ல 30 வயசு தக்க கருப்பு புத்தகத்தை கொடுத்து இதை பத்தி நீ பேசுன்னு எனக்கு காலையில ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. காலங்காத்தால கனவுல வந்து சொல்லிட்டு போயிருக்காருன்றதுனால நான் டெஃபினட்டா இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வேற வேற லைன் ஆஃப் திங்கிங் கொண்டவங்க. நம்ம பிலீஃப் சிஸ்டம்ஸே வேற. என்னை பார்த்தாலே தெரியும் என் பிலீஃப் சிஸ்டம் வேற, உங்க பிலீஃப் சிஸ்டம் வேற. இப்படி இருந்தாலும் நான் இங்கே வந்து பேசணும்னு யாரோ தட்டி எழுப்பி சொல்லிட்டு போயிருக்காங்களே. ஏன் நான் வந்து இங்கே பேசணும் அப்படின்றத பற்றி என்னோட அபிப்பிராயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகம் தோன்றின காலம் முழுக்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நான் நிறைய நிகழ்ச்சியில் பேசியிருப்பேன், உங்களுக்கு போர் அடிக்கலாம், பட் சுருக்கமாக சொல்லிடுறேன். உலகம் தோன்றதை பற்றி உங்களுக்கு வேற கருத்து இருக்கும், எங்களுக்கு வேற கருத்து இருக்கும். நாங்கள் சயின்ஸ்லேருந்து வரோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, உலகம் தானாக தோன்றியது, உயிர் தானாக தோன்றியது. தோன்றிய உயிர்கள்ல முதல்ல தோன்றின உயிர் எல்லாம் பெண் உயிர். கம்ப்ளீட்டா ஒரு உயிர், 2 உயிர், 3 உயிர்லாம் சொல்லுவாங்கல்ல ஜெயினர்கள், எல்லாமே பெண். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், ஆல்கே எல்லாம் பெண். முதுகெலும்பு இல்லாத மிருகங்கள் நிறைய பெண். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து நிற்கிது. ஏன் ஆண் வந்தது அப்படின்றத பற்றி நிறைய டவுட் இருந்தது. அப்போ ஆண் எதற்கு வந்ததுன்னா, பெண்ணை பாதுகாப்பதற்காக வந்திருக்கு. ஸ்பெஷல் பவர்ஸ் ஆணுக்கு சிலது இருக்கு. பிள்ளை பிறப்புன்ற அந்த வேலை இல்லை, அந்த பலு இல்லைன்றதுனால, அந்த வேலை இல்லாததுனால வேற ஒரு வேலையை எடுத்து அது செய்யுது. எந்த வேலையை எடுத்து செய்யுது? ஆளுமை செலுத்துகிறது, அந்த இடத்தையே சேஃப் ஆக்குது, புது கண்டுபிடிப்புகளை கொண்டு வருது. இதுதான் ஆணோட பயன்பாடு. எதுல? நத்தையில, ஆமையில, இதெல்லாம். அப்போ மனிதர்களுக்கு வரும்போதும்
நீங்க குழந்தை பிறக்குது இல்லையா, எம்பிரியாலஜின்னு சொல்லுவோம். குழந்தை எப்படி உருவாகுது, ஃபர்ஸ்ட் 10 நாள் எப்படி இருக்கு, 30 நாள் எப்படி இருக்கு, 60 நாள் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி இப்ப ஸ்கேன்ல கூட பாக்குறோம்ல. அப்ப குழந்தை பிறக்கும் போது ஜனிக்கும் பொழுது குழந்தை பெண் வடிவத்துல தான் ஜனிக்குது. இதற்கு என்னங்க ப்ரூஃப் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நீங்க பாட்டு சொல்றீங்க வாய்க்கு வந்ததெல்லாம். எல்லா மனிதர்களும் பெண் அப்படின்றதுக்கு என்ன நிரூபணம்? எல்லா மனிதர்களுக்கும் முளைகள் இருக்கு. ஆண்களுக்கு எதுக்கு முளை இருக்கணும்? எந்த ஜென்மத்துல அவன் பால் கொடுக்க போறான்? உருவாக்குற கடவுள் முளையே இல்லாம பிளாட் செஸ்டா பறிச்சிருக்கலாம்ல. ஆனா முளைகளோட தான் ஆண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அந்த முளை டெவலப் ஆகி பால் சுரக்கிறது இல்லையே தவிர பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு முளைகள் இருக்கு. அப்போ பிறக்கும் போதே ஜனிக்கும் போதே மனித உயிர்களும் மற்ற உயிர்கள் மாதிரி பெண் வடிவத்தில் உருவாகி 8வது வாரத்துக்கு அப்புறம் அந்த பையனோட விரை பையில இருக்கிற அந்த விந்துக்கள், அதாவது விரைகள் டெஸ்டோஸ்டிரான் ரசாயனத்தை உற்பத்தி பண்ணி, டெஸ்டோஸ்டிரான் தான் நம்ம மூளையிலையும் உடம்புலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி பிறகுதான் ஆண் தோன்றுகிறார். இதை நான் 1 கோடி தடவை சொல்லியிருப்பேன் மேடம். கோடி தடவை சொன்னேன். என்ன காலங்கத்தால் எதுக்கு எழுப்பி இங்க சொல்லுங்கன்னு அவங்க சொல்லிட்டு போனோம். ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். அப்போ பைபிள்ல சொன்னது முதல்ல ஆண் படைக்கப்பட்டான், அப்புறம் செகண்டா பெண் வந்தாள். ஒரே ஒரு லைன் தான். அந்த லைன்ல இருக்கிற சூட்சமம் என்ன, அந்த லைன்ல இருக்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அந்த லைன்ல என்ன நடக்குது? இப்ப நாங்க என்ன சொல்றோம்? முதல் பெண் இருந்தால் அப்புறம் ஆண் வந்தான்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல ஆண் இருந்தான் அப்புறம் பெண் இருந்தால் சொல்றோம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஏன் அது இம்பார்ட்டன்ட்? ஏன்னா பெண் போனா போதுன்னு அப்புறமா உருவானானா பெண்கள் எப்பவுமே தன்னை தாழ்வாதான் நினைக்கிறாங்க. நம்ம ஏதோ போல போனா போதுன்னு நம்மளை வீட்டில் வச்சிருக்கிறாங்க, நம்ம ஒழுங்கா நடந்தாதான் நம்மளை வச்சுப்பாங்க, நம்ம ஏதோ ஏடாகமா பேசினா தொட்டி விட்டுருவாங்க போல இருக்கேன்னு பயந்து 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 காலகாலமாக பெண்கள் வளர்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த பயத்தினால பெண்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம், வேல்யூஸ் நான் கொண்டு வரேன். நான் என்ன வேல்யூ கொண்டு வரலாம்? நானே ஒரு உருப்படாத பீஸு, நான் ஒரு டம்மி பீஸு, என்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிறாங்க, என்னை தொத்திடக்கூடாது. அப்போ நான் எப்படி என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது? நான் பயங்கரமாக சமைக்கிறேன், நான் பயங்கரமாக கோலம் போட்டேன், நான் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், நான் பேரழகியாக இருக்கேன், பெரும் சமயக்காரியாக இருக்கிறேன், பெரும் வேலைக்காரியாக இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் பெரியவங்களை கவனிச்சுக்குமா சொல்லு, என்ன வேணாலும் நான் செய்கிறேன், என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதேன்னு சொல்ற நிலைமையில தான் பெண்கள் இருந்தாங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் பெண்கள் அப்படி தானே இருந்தாங்க. ஒரே ஒரு ஆம்பளை இதை மாற்றிட்டாரு. அந்த ஒரே ஒரு ஆம்பளை யார் தெரியுமா? ஏசு கிறிஸ்து. உங்களுக்கு இது தெரியாது. அந்த ஒரே ஒரு ஆம்பளை தான் சொன்னாரு, பெண்களை ஏன் இப்படி பண்றீங்க, அவன் என்ன வேலை வேலை செய்துட்டு போறான், அவனோட மனசு நிற்பாரு, அவன் என்ன வேலை செய்யறான்னு பார்க்காத, எங்க அம்மாவை கவனி, எங்க அம்மா அவ்வளோ சின்சியரான நிப்பாரு, என்ன நான் செத்துட்டேன்னா உயிரோட இருக்கனான்னு ப்ரூஃப் சொல்றது யாரு? அந்த காலத்து கோர்ட்லாம் பெண்கள் ப்ரூஃப் சொல்ல முடியாது. நீங்க ஷேக்ஸ்பியர் கதை படிச்சிருப்பீங்க. ஷேக்ஸ்பியர் கதையில போர்ஷியான்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அது ஆம்பளை வேஷம் போட்டு போய் கோர்ட்ல போய் சாட்சி சொல்லும். ஏன் ஆம்பளை வேஷம் போட்டு சாட்சி சொல்லும்? ஏன்னா பெண்கள் சாட்சி சொன்னால் அன்னைக்கு சபை ஏறாது. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாரா போனாரான்னு சாட்சி சொன்னது யாரு? அப்ப ஜீசஸ் யாருக்கு பவர் கொடுக்குறாரு? யாரை அபிவிருத்தி செய்யறாரு? யாரை எம்பவர் பண்றாரு? நீ யார் சாட்சி சொல்லணும்னு அவர் சூஸ் பண்றாரு. அப்ப ஜீசஸ் தான் முதல்ல பெண்களுக்கு இல்ல நீங்க தப்பா நடத்துறீங்க, அவங்க ஈக்குவலா நடத்துங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நமக்கு நைஸா என்ன சொல்லுங்க, பெண்கள் கீழ்ப்படிய வேண்டும், பெண்கள் என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இது யாருக்கு சாதகமானது? ஏன் அப்படியெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க? கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல். எனக்கு தமிழ்ல, தெலுங்குல, இங்கிலீஷ்ல, மலையாளத்துல பிடிக்காத ஒரே வார்த்தை இந்த கீழ்ப்படிதல். ஏன் பிடிக்காது? ஏன் யாருக்கும் அந்த வார்த்தை பிடிக்கூடாது? நான் என்ன படிக்கணும்னு நீ என்ன சொல்ற? எனக்கு இஷ்டம் வந்தா நான் மேல் கூட படிவேன் இல்லையா? இட் இஸ் மை சாய்ஸ். என்ன சூழ்நிலையோ அதை பொறுத்து தான் சைடா, அப்பா, டவுனா, லெஃப்டா, ரைட்டா நம்ம டிசைட் பண்றோம். எடுத்த உடனே எப்படி இருந்தாலும் நீ சபார்டினேட்டா தான் இருக்கணும், நீ செகண்ட் கிளாஸ் தான், நீ கீழே தான் அப்படின்னு சொல்றது, நீ 2ஆம் தரம் தான், 2ஆம் தர பிரஜைன்னு சொல்றது உண்மையா இருந்தா பரவாயில்ல. சயின்ஸ் என்ன சொல்லுது? யாரு முதல் பிரஜை? பெண் தான் முதல் பிரஜை. அவர் அப்புறமா டெரிவேட்டிவ். அப்போ நீங்க சயின்ஸ் உண்மை எப்படி மறைச்சு பேசுவீங்க? உண்மையை மறைச்சு பேசுறீங்க. எதுக்காக பேசுறீங்க? உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு பேசுறீங்க. உங்களுக்கு என்ன சாதகமா இருக்கு? உங்களுக்கு ஓசியில ஒரு வேலைக்காரி கிடைக்கிறா, ஓசியிலே ஒரு ஆயம்மா கிடைக்கிறா, ஓசியிலே ஒரு சமயக்காரி கிடைக்கிறா, ஓசியிலே உங்க பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்சம்மா கிடைக்கிறா. கரெக்ட்? பெண்களுக்கு என்ன கிடைக்குது? கீழ்ப்படிதல், மெரினால செலை வைப்போம்,
கண்ணகி சொல்லுவோம், சீதை சொல்லுவோம், நலாயின் எவெல்லாம் தோத்தாலோ அவன்னு சொல்லுவோம். கரெக்ட். இப்போ பெண்கள் வந்து இந்த கதைக்கு அந்த அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ வாழ்ந்த பெண்களுக்கு கூட செலவைக்கலாம்ல. எத்தனை பெண்கள் நல்லா இந்த பிஷப் அம்மாவுக்கு ஒரு செலவைக்கலாம்ல. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களால இந்த பெண்களுக்கு நல்லா தண்டனை ஏற்படுது இல்லை. எவ்வளோ பெண்களுக்கு செலவைக்கலாம். கரெக்டாக தோத்த பெண்களுக்கு தான் செலவு. நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்ணகி எதுல ஜெயிச்சாங்க? எந்த விதத்துல அவங்க செலவு வைக்கிறதுக்கு தகுதியான பெண். கரெக்டா? அவங்க ஒழுங்கா குடும்ப வாழ்க்கை நடத்தல. அவங்க அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரரு. இந்த பொண்ணு பிஸ்னஸ் கூட ஒழுங்கா பண்ணல. கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரர் தான் போயிட்டாரு. நம்ம ஏதாவது 4 பெண்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம், சுய தொழிலாவது பண்ணியிருக்கலாம்ல. ஒன்றும் பண்ணல, வெட்டிய வீட்டில் கம்முன்னு உட்காந்து இருந்தது. கரெக்ட். ஹஸ்பண்ட் வந்து ஓகே பிஸ்னஸ் எல்லாம் இல்லை, ஃபெயிலியர் ஆகி வந்தாரு. நானே என் கொலுசை கொண்டு போய் வச்சு நானே பிஸ்னஸ் பண்றேயா, அந்த பொம்பளை பால் விற்குது, நானே ஏதாவது விற்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவங்க தங்கியிருந்த வீட்டில் ஒரு பொம்பளை பால் தயிர் எல்லாம் விற்குது. அப்போ அந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்க. இது பண்ணியிருக்கலாம்ல. கொலுசை கையில கொடுத்து நீ போயிட்டு வான்னு சொல்லுது. அந்த தத்தியும் போய் ஏமாந்துருச்சு, போய் செத்து போச்சு. இன்னைக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லும்? இன்னொரு கொலுசு இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன். நான் சின்ன பொண்ணு தான், எனக்கு 30 வயசு தான் ஆகுது, நான் போய் என் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன். திரும்ப எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு பண்ணியிருக்கலாம்ல அந்த பொண்ணு. ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறேன், ஒரு நாயாவது தத்தெடுத்து வளர்த்துக்கிறேன்னு வாழ்ந்துருக்கலாம்ல. எதுக்கு டென்ஷன் ஆகணும்? எதுக்கு லபலபன்னு கத்தின்னு ஊரெல்லாம் சுற்றணும்? எதுக்கு பண்ணணும் இதெல்லாம்? கரெக்ட். இன்னைக்கு நம்ம பொண்ணு இதெல்லாம் பண்ண என்ன சொல்லுவோம்? அவனே ஏதோ ஏமாந்துருக்கான், நீ வேற எதுக்கு போய் வாழ்க்கையை தொலைக்கிற, அவன் கிடக்குறான், அவன் வீடு நீ வா, நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. மதுரை அப்படியே இருக்கணும், நீ அங்கெல்லாம் சேர நாட்டுக்கெல்லாம் போக வேணாம், நீ வா நம்ம வீட்டுக்கு வா, நம்ம பார்த்துக்கலாம் நம்ம சொல்லியிருப்போம்ல. ஏன் கண்ணகி அதை செய்ய முடியல? ஏன்னா கண்ணகி அந்த காலத்துல இந்து பெண்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். ஒரே ஒரு தடவையில கல்யாணம் பண்ணி அந்த ஒரே ஒரு வீட்டுக்காரர் ஒழுங்கா வச்சுக்கிறதுனா அந்த பொண்ணு சாவ வேண்டியதான். கரெக்ட். அப்போ இதை தான் நாங்கள் கேட்குறோம். நீ என்ன ஒரு பொண்ணு ஏமாந்த கதைக்கு செலெல்லாம் பண்ண வைக்கிறீங்க? ராஜாவை போய் தேரா மண்ணான்னு கேட்டதுக்காக செலை வச்சோன்னு சால்ஜாப்பெல்லாம் சொல்லுவாங்க. வீட்டுக்காரரே ஒழுங்கா பிஸ்னஸ் குடும்பம் பண்ணுடா, கோல்ஸு கொடுத்துருக்கிறேன், ஒழுங்கா ஏதாவது செய்டா, அதை வச்சுன்னு சொல்லியிருக்கணும்ல அந்த பொண்ணு. அதெல்லாம் வாய் வரல அந்த பொண்ணுக்கு. அங்க ராஜா வரைக்கும் போகுது சண்டைக்கு. கரெக்ட். அப்ப இந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்குது. இந்த பொண்ணுக்கு செலவு வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு செலவு வச்சதுனால இனி வரைக்கும் இருக்கிற பெண்கள் என்ன நினைக்கிறாங்க? வீட்டுக்காரர் தப்பு பண்ணா நம்ம கவரப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவருக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும், பணிவிடைகள் செய்து கொண்டு இருக்கணும், அதுதான் நம்மளோட பிறவி பயன், இது பண்ணா நமக்கு ஜென்ம பயம் ஆயிடும் அப்படின்னு பெண்கள் நம்புறாங்கன்னா இது பெண்களுக்கு சாதகமானதா? அப்ப யாருக்கு செலை வச்சிருக்கணும்? அவங்க அந்த மாடு வச்சு தயிர் விற்று ஒரு பொண்ணு கண்ணகி என் வீட்டில் வந்து குடியிரு பரவாயில்லன்னு சொன்னால, அவள் சிங்கிள் உமன், அவளால் குடும்பம் நடத்த முடிஞ்சது, பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சது, எங்களுக்கோ ஊர்ல இருந்து வந்த பொண்ணை வீட்டில் வச்சு பாதுகாக்க முடிஞ்சது. அந்த பொண்ணுக்கு நீங்க செலவு வைக்க வேண்டியது தானே? மாதுரைக்கு செலவு வைக்க வேண்டியது தானே? ஏன் கண்ணகிக்கு செலவு வச்சுங்க நீங்க? அவ தானே ஜெயிச்சவ, அவ தானே வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கா, அவ தானே சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடல். மற்ற அடுத்த தலைமுறை பெண்களுக்கான உதாரண புருஷி அவ தானே. அவளுக்கு ஏன் நீங்க சிலையா வைக்கல? ஏன் வைக்கல? ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது பெண்கள் பேக்காக இருக்க வேண்டும். எதற்காக பெண்கள் பேக்காக இருக்க வேண்டும்? அப்போதான் அவங்க டபாச்சிட்டே இருக்கலாம். அப்போ அதுக்காக புக் எழுதுவாங்க, சிலை வைப்பாங்க, சினிமா எடுப்பாங்க, பாட்டு எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்மளும் ஆஹா நமக்காக உயர்வாங்க. இடுப்பே இல்லாத பெண், விலவேன்னு ஒரு பெண், அழகின் தோற்றம் பெண், கர்ப்பம் பண்ணினே இருப்பாவ, குழந்தை பெற்று போட்டுனே இருப்பாவ, வீட்டில் வடை சுட்டுனே இருப்பாவ, அதுதான் பெண் அப்படின்னு நம்மளும் நம்பிட்டோம்னா அப்ப எவ்வளவு பெரிய ஏமாளித்தனத்துக்கு நம்மளும் உடந்தையா இருந்திருப்போம். இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? மொத்த இயற்கையிலையும் இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது? நீங்க எந்த ஜீவராசி வேணா எடுத்துக்கோம், சிங்கம், ஆண் சிங்கம், பெண் சிங்கம், எது வலிமையானது? பெண் சிங்கம் வலிமையானது. ஆண் கொசு, பெண் கொசு, எந்த கொசு வலிமையானது? பெண் கொசு கடிச்சாதான் மலேரியா வரும், ஆண் கொசு கடிச்சா ஒண்ணுமே வராது. கரெக்ட். அப்போ எல்லா ஜீவராசிலையும் ஃபீமேல் தான் ஸ்மார்டஸ்ட், ஃபிட்டஸ்ட், மோர் இன்டெலிஜென்ட், பெட்டர் வெர்ஷன் வந்து ஃபீமேல். அப்போ பெட்டர் வெர்ஷனை வந்து நீ மட்டமான வெர்ஷனு, நீ கீழ்ப்படிய வேண்டிய வெர்ஷன்னு கதை சொல்லிட்டே இருந்தா அதுக்கு பேர் தான் ப்ரொபகேண்டா. ஒரிஜினலி ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாரு? எனக்கு சாட்சி சொல்ல வேண்டியதே ஒரு பெண், ஒரு பெண்ணை நீ உயர்வாதான் நினைக்கணும்னு ஒரு ஊரா ஒரு போராட்டத்துலலாம் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேரை வச்சுட்டு இவங்க என்ன டபா கேட்கிறாங்க?
பெண்கள் வந்து கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீசஸ் கிறிஸ்டே நேராக எழுதினாரா? யார் எழுதுனது? 200 வருஷம் கழிச்சு 4-5 பேர் சேர்ந்து கூடி பேசி இப்படி இங்க வச்சுக்கோ நான் வச்சுக்கிறேன் எழுதி கொடுத்தாங்க. இந்த ஹிஸ்டரி நீங்க அப்புறமா தனியா படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ மதம் என்கிற பேர்ல, பாலிடிக்ஸ்ன்ற பேர்ல, இப்ப தமிழ்நாட்டில் வந்து பெரியாருன்ற பேர்ல, பெரியார் வந்து பெண் அந்த காலத்துல ஜீசஸ் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த காலத்துல இங்க தமிழ்நாட்டுல ராமானுஜர் ஒருத்தர் இருந்தாரு. ராமானுஜரும் வந்து எல்லா ஜாதியும் சமம், எல்லா மனுஷங்களும் சமம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு அவரும் பெண்களுக்காக சிறதெல்லாம் செய்திருக்காரு. தமிழ்நாட்டுல ஆண்டாள்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, திருப்பாவை பாடினாங்க ஆண்டாள். அவங்க வந்து ரங்கநாதரை லவ் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த பொண்ணு செத்து போச்சு. அவர் அந்த பொண்ணு செத்து போய் 200 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு ஆசைப்பட்டதுங்க, பெருமாளுக்கு இதெல்லாம் செய்யணும்னு, இவ்வளோ லட்டு கொடுக்கணும், இவ்வளோ பணியாரம் கொடுக்கணும், இவ்வளோ பொங்கல் கொடுக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சுன்னு இந்த பொண்ணு ஆசைப்பட்டதை அவர் 200 வருஷம் கழிச்சு செய்யறாரு. அவருக்கு என்ன வந்தது? ஏதோ ஒரு பொண்ணு ஆசைப்பட்டுச்சு, அதெல்லாம் நமக்கு என்னங்க வந்ததுன்னு அவர் நினைக்கணும்ல. ஏதோ ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா அவளுக்கு வேண்டியது செய்வோமே அவர் நினைக்கிறாரு. அப்போ எல்லா காலத்திலும் ஃபெமினிஸ்ட் இருக்காங்க, பெண்களுக்காக பேசுறவங்க, பெண்களோட கருத்தை புரிஞ்சுக்கிறவங்க, பெண்கள் மனசை புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க சொல்றது எல்லாமே டிஃப்ரெண்ட். பெண்களை அடக்குமுறை பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க சொல்றது எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது, பகுத்தறிய வேண்டியது யாரோட வேலை? நம்மளோட வேலை. நம்ம கிட்ட ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு சட்டையை வச்சுட்டாங்க, ஒரு சினிமா எடுத்துட்டாங்கன்றதுனால நம்ம அதை பார்த்து காப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ள மண்டக்குள்ள ஒன்று இருக்குதுல்ல, இந்த மசாலா, அதை நம்ம தானே யூஸ் பண்ணோம். நமக்கு உள்ளுணர்வு சொல்லுதுல்ல, நம்ம இங்கே ஏமாறுறோமோ, நம்மளை டவாய்க்கிறாங்களோ, வேணும்னே நம்ம கதை விட்டு கதையாக பேசி நம்மளை ஏமாத்துறாங்களோ நமக்கே தெரியுது இல்லை. எத்தனை வயசுல நமக்கு தெரியும்? நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல, இவங்கெல்லாம் அப்படி சொல்றாங்க, ஆனா எனக்கு கரெக்டுன்னு படலைன்னு தோணும்ல. இதை பத்தின ஒரு சயின்ஸ் இருக்கு. குழந்தைகளை நம்ம வளர்க்கும் போது மாரல்ஸ் சொல்லி தரோம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆனா 10-12 வயசு அந்த குழந்தை ஏன் அப்படி சொன்னீங்க? அவங்க எல்லாம் அப்படி செய்யறாங்கல்ல, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்கன்னு கேட்கும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இப்பெல்லாம் பேசக்கூடாது, அம்மா சொல்ற பேச்சு கேளு, அப்பா சொல்ற பேச்சு கேளு, புக்கில் இருக்கிறது படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நம்ம கிட்ட பேசாது. ஏன் பேசாது? இதுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, நம்மளா தனியா உட்காந்து யோசிச்சுட்டோம் அப்படின்னு அது தனியா போய் யோசிச்சுன்னு இருக்கும். அது ஏன் கரெக்டா 12 வயசுல அந்த குழந்தை இந்த கேள்வி கேட்குது? இதை பத்தி இந்த ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் நம்ம எல்லா அறங்களையும் சொல்லி வளர்க்குறோம். எல்லா ரூல்ஸ், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதான் சொல்லி வளர்க்குறோம். 12 வயசு கிட்ட அந்த குழந்தைக்கு இந்த பருவ ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகும்போது மூளை திரும்ப வளருது. அடுத்த லெவல் வளரும்போது எது வேணும் எது வேணாம், எதை நான் ஒத்துக்கிறேன் எதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு அந்த குழந்தை சுய அறிவை பயன்படுத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த குழந்தை சில பழைய ரூல்ஸை மாற்றிக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவோம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் அம்மாவுக்கு பயங்கரமான தீவிரமான நோய். அந்த நோய்க்காக அந்த பையன் ஃபார்மசியில் போய் மருந்து கேட்குறான். அவங்க காசு கொடுத்து கேட்டாங்க. இந்த பையன்கிட்ட காசு இல்லை. அதனால அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் அன்றைக்கி நைட் யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு போய் அந்த கடையை உடச்சி மருந்து எடுத்துகிட்டு வந்து அம்மா கொடுத்து அம்மாவை காப்பாற்றிட்டான். இதை 10 வயசு குழந்தைகிட்ட போய், இல்லை 8 வயசு குழந்தைகிட்ட போய் இந்த பையன் பண்ணது சரியா தப்பா கேட்டால் இந்த பையன் என்ன சொல்லுவான்? தப்புன்னு சொல்லுவான். திருடுவது குற்றம், அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, திருடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். 13 வயசு பையன் என்ன சொல்லுவான்? உயிர் முக்கியம். அப்புறம் அந்த கடைங்க அந்த பையன் பிற்காலத்துல சம்பாரிச்சு காசு உனக்கு கொடுத்துடலாம், ஆனால் அம்மாவை காப்பிக்கிட்டேன்ல, அதனால அதான் பெரிய விஷயம்னு சொல்லுவான். யாருமே சொல்லித்தரவும் அவன் மூளைக்குள்ளேயே இந்த மாற்றம் ஏற்படுது. மாரல் டெவலப்மெண்ட் மாறுது. சின்ன உண்மையிலேருந்து பெரிய உண்மைக்கு அவன் போறான். உண்மையா பொய்யான்றதுலேருந்து உயிர் முக்கியன்றதுக்கு அவன் போறான். அது உள்ளேருந்தே வர மாற்றம்ன்றதுனால எல்லா விதத்திலையும் நமக்கும் அந்த மாற்றங்கள், நம்ம குழந்தைகளுக்கும் அந்த மாற்றங்கள் வரும்பொழுது ஏதோ வெறும் ஒரு புத்தகத்தை பார்த்து அவங்க அடங்க மாட்டாங்க. அதுக்கு மேல நம்மள கேள்விகள் கேட்பாங்க. அப்ப நம்மளும் அப்டேட் ஆகி அடுத்தடுத்த பதில்களை உருவாக்கணும். இல்லை அவங்க கேட்குற கேள்வியை நம்ம ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகணும். எப்படி இருந்தாலும் கடைசியில் எந்த ஊர்லையும், இப்போ நான் ஏற்கனவே ராமானுஜரை பற்றி சொன்னல, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 1000 வருஷம் கழிச்சு ஒரு பெரியார் வந்தார். பெரியாரும் இங்கே வந்து பெண்கள் வந்து நீங்கள் ஏமாறுறீங்க, உங்களை அடிமையாக வச்சிருக்கிறாங்க, பெண் ஏன் அடிமையானால் நம்மளாம் புக்கு எழுதி பெண்கள்லாம் அடிமையாக இருக்காதீங்க, உங்களோட உரிமைக்கு நீங்கள் போராடுங்க, ஆணுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ அவ்வளோ மரியாதை பெண்ணுக்கும் தானே இருக்கு, அதான் நீங்களும் உங்கள் மரியாதை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. இப்போ பெரியாரோட இந்த கருத்தில் சரி பெரியார் நமக்காக சொல்லியிருக்காரு போல இருக்குன்னு சில பெண்கள் போய் அங்கே சேர்றாங்கல்ல. அதற்கப்புறம் அது ஒரு கட்சியோட ஐக்கியமாகுது. இன்னொரு புதிய கட்சி வருது. அப்போ அந்த புதிய கட்சி மேலே அவங்களுக்கு சரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் போல இருக்கேன்னு தோணுதுன்னா, இந்த பெண்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? கட்சி மாதிரி ஓட்டு போடுறதுக்கு பெண்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா?
என் இஷ்டம், 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போடுவேன், 5 வருஷம் கழிச்சு இப்படி போடுவேன், எல்லாம் என் இஷ்டம் தான் பெண்கள் சொல்லலாம்ல. அப்படி சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் ஒரு பெரிய நீங்க புது கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டு சொல்றீங்களேன்னு சொன்னா இது என்ன வாதம்? இது அந்த காலத்து பழமைவாதம் இல்லையா? அப்ப எல்லாரும் என்ன வேஷம் போட்டு வந்தாலும், பெரியாரிஸ்ட் வேஷம் போட்டு வந்தா கூட கடைசியில அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கோட்பாடுக்கு நீ வந்துட்டீங்கன்னா வேற எந்த கோட்பாடும் பத்தி பேசக்கூடாது, இந்த புக்கு மட்டும் படிச்சுன்னா வேற எந்த புக்கும் படிக்க கூடாது, இந்த சாமி நீ கும்பிட்டினா மற்ற எல்லா சாமியும் பிசாசு அப்படின்னு சொன்னா இது இன்க்ளூஷனா எக்ஸ்க்ளூஷனா? இது எக்ஸ்க்ளூஷன். அப்ப எக்ஸ்க்ளூஷனா நாங்க ஒத்துக்கல. எக்ஸ்க்ளூஷன் நாங்க ஏன் ஒத்துக்கல? எல்லாமே எல்லாத்துலயுமே நன்மை இருக்கும், எதுலையுமே நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். நீங்க ஒரு சாமியை கும்பிடுறீங்கன்றதுனால, ஒரு புக்கு படிக்கிறீங்கன்றதுனால, ஒரு பர்டிகுலர் வேஷத்துல இருக்கிறீங்கன்றதுனால அதுல இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அதுலயும் தீவர்கள் இருப்பாங்க. வேற ஒரு ரூபத்துல, வேற ஒரு சாமி, வேற ஒரு பாஷை, வேற வேற ஊரு, வேற வேற சாப்பாடு, வேற மனிதர்கள், அவங்களையும் நல்லவங்க இருப்பாங்கல்ல. அப்ப வெறுமே தோற்றத்தை வைத்து முடிவு பண்ணுமா, கருத்தை வைத்து முடிவு பண்ணுமா? கருத்தை வைத்து தான் முடிவு பண்ணணும். ஆனா நம்மளை எப்படி பயிற்றுவிச்சிருப்பாங்க? தோற்றத்தை வச்சு, நம்மள மாதிரியே இருந்தா, நம்மள மாதிரியே இருந்தா, நம்மள மாதிரியே இருந்தா, நாமெல்லாம் ஒண்ணு, நமக்குள்ள நம்மெல்லாம் இன் குரூப், அவங்கெல்லாம் அவுட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை பழக்கி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் ஒரு குரூப், நான் அவுட் குரூப். நீங்க 1800 பெண்கள் பக்தியாளர்கள், நான் ஒரே ஒரு பக்தியே இல்லாதவங்க. இருந்தாலும் நம்மளால பேசிக்க முடியுது இல்ல, நம்மளால கருத்து பரிமாறிக்க முடியுது இல்ல, ஏதோ ஒரு புள்ளியில நம்ம சேர்றோம்ல. அது எப்படி சேர்றோம்? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படுமான்னு நான் முயற்சி செய்யறேன். என்னால உங்களுக்கு ஏதாவது, நீங்க கூட இந்த பொம்பளையை நம்ம கொஞ்சம் சொல்லி, கொஞ்சம் கர்த்தரின் பேரை சொல்லி, மகிமையை சொல்லி கொஞ்சம் மாத்தலாம் நீங்க நினைக்கலாம். நமக்குள்ள இருக்கிற இன்ட்ராக்ஷன் அது. உங்களை நான் மதிக்கிறேன், உங்களோட பிலீஃப்ஸை நான் மதிக்கிறேன். நான் இதை செய்ய மாட்டேன், ஆனா நீங்க செய்யறத நான் மதிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல இருக்கிற உங்களோட ஆர்வத்தை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அப்ப அதே மாதிரி நான் அவுட் சைடரா இருந்தாலும் எனக்குன்னே ஒரு நியாயம் இருக்கு. அவங்க அப்படி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹர், இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹர் அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு பக்குவத்துக்கு நான் வரணும்ல. ஆனா இப்ப மனிதர்கள் இருக்கிறது அப்படி பண்றது இல்லை. அவங்க எப்படி சொல்றாங்க, எல்லாரும் ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், அது நொட்டின் பேரால், நொசுக்கின் பேரால் நம்மலாம் ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள போயிடணும், அதுக்கப்புறம் எதிராளி கூட தாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா இருக்குமா? எதுவின் பேராலும் நீங்க எப்படிலாம் பெற்றாலும் கடைசியில எல்லாரும் மனிதர்கள், கடைசியில எல்லாரும் அன்புக்காக ஏங்குறவங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் தீர்வுகள் தேடுவாங்க. ஒரு காலத்துல ஒரு தீர்வு இருக்கும். ஆனா பெண்களை, முக்கியமா குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு கேட்டகரிக்குள்ள ஒரு மந்தை மாதிரி அடைச்சி வைக்கிறதுக்கான மனப்பான்மை எல்லாருமே செய்வாங்க. ஆண்களை எப்படி அடைச்சி வைப்பாங்க? ஒரு ஆணை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்றது? நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு ஆணை கண்ட்ரோல் பண்ணியிருப்போம்ல. எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருப்போம்? நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன், என் அன்பு மட்டும்தான் புனிதமானது, துல்லியமானது, ரொம்ப பெரிய அன்பு, எனக்காக நீ இதை வந்து செய்யணும், என் செல்லம் இல்லை, என் கண்ணு இல்லை, என் ராஜா இல்லை, எனக்காக நீ இதை செய்யணும்னா நம்ம அன்புக்காக அவங்க செய்வாங்க. டேய் நீ சரியா இல்லையானா சரிதான் போன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பெண்கள் எப்படி அன்பு செலுத்தி எல்லாரையும், யாரை நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ அன்பினால்தான் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஆனா ஆண்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாரு? எதிரி ஒருத்தன் வரான், அவன் நம்மளை அட்டாக் பண்ண போறான், நம்மளாம் டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆயுதங்களை ஏற்றுவோம், நமக்குள்ள ஒரு கோடு வச்சுப்போம், நம்மளாம் ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம், எதிராளி வந்தா எல்லாரும் சேர்ந்து அவனை தாக்கிடலாம். இப்படிதான் ஆண்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப ஆண்கள் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு எதிரி தேவை. பெண்கள் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணணும்னா எதிரியே தேவையில்லை, அன்பினாலேயே நம்ம பேசி முடிச்சிருவோம். அப்போ யார் ஏமாளி இங்க அதிகமா? ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏமாத்த முடியும். எப்படி? பாகிஸ்தான் பேர் சொல்லி, கரெக்ட்? ஒட்டுமொத்த ஆடவர்களையும் ஏமாத்த முடியும் எதிர்கட்சி பேரை சொல்லி. ஒட்டுமொத்த பெண்களையும் ஏமாத்த முடியாது, ஆனா ஒரே ஒரு ரூபத்துல ஏமாத்தலாம். எப்படி சொல்லி? நீ அவ்வளவு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, என்னவா இருந்தாலும் நீ டம்மி, நான் உன் மேல அன்பு செலுத்தணும்னா அதுக்காக நீ உழைக்கணும் அப்படின்னு சொன்னா பெண்கள் என்ன செய்வாங்க? உழையோன்னு உழைச்சி தள்ளிட்டே இருப்பாங்க. அப்போ பெண்கள் அவங்களோட மனசை நல்லா வச்சுக்கிட்டு அவங்க லைஃப் அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டியது 3 கேள்வி தான். நான் செய்யறதுல எனக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? கரெக்ட்?
இது கேட்க விட மாட்டாங்க. இப்படி கேட்டா என்ன ஆகும்? ஒரு பெண் இதுல என்னங்க லாபம், உங்க அம்மாவுக்கு இது மாதிரிலாம் சேவை செய்தா நீங்க என்னங்க லாபம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் குடும்பத்துக்கு எந்த பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்? அதுக்கு நம்ம வெளியில கேட்க வேண்டாம், அட்லீஸ்ட் மனசுக்குள்ளியாவது கேட்டுக்கணும். ரெண்டாவது, இது செய்யறதுனால என் குடும்பத்துக்கு என்ன லாபம், என் அப்பா அம்மாவுக்கு, என் குழந்தைக்கு என்ன லாபம், இது நான் செய்யறதுனால சமுதாயத்துக்கு என்ன லாபம். இந்த மூணுத்துக்கும் லாபகரமான விஷயமா இருந்தா அது எதுவா இருந்தாலும் நம்ம செய்யலாம். இந்த மூணுத்துக்கும் லாபமே இல்லாத விஷயத்த எதுவா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடாது. அப்போ மூணுத்துக்கும் லாபமான விஷயம் நீங்க காலையில இருந்து பண்ணது என்னென்ன? நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, மற்ற லேடிஸை மீட் பண்றீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, அதெல்லாம் லாபகரமான விஷயம். லாபமே இல்லாம நீங்க பண்ணது என்ன? எதா பண்ணிருக்கோம்ல, நம்மளை திரும்ப திரும்ப அது மாதிரி பண்ண வைப்பாங்க. ஏன் பண்ண வைப்பாங்கன்னா வேற யாருக்கும் லாபம். அப்போ ஒரு நாட்டுல, ஒரு ஊர்ல, ஒரு ஸ்கூல்ல, நிறைய விஷயங்கள்ல ஸ்கூல்ல வந்து நம்ம குழந்தைங்களை எதுக்கு அனுப்புறோம்? எல்லார்கிட்டையும் பேசி குழந்தை சந்தோஷமா இருக்கணும், நிறைய வித்தைகளை கத்துக்கிட்டு வரணும், ஸ்கூலுக்கு அனுப்புறோம். போனோட டோன்ட் டாக், பி குவைட் அப்படின்னா அது யார்கிட்டையும் பேசாது. எதுவுமே பேசாம போர்டை மட்டும் பார்த்துட்டு எழுதிட்டு வருது ஒரு குழந்தை வச்சுக்கோங்களேன். அது அந்த குழந்தைக்கு லாபமா? அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு லாபமா? அதை பேச கத்துக்கிச்சா, யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன சொல்லணும், என்ன ஏதாவது கத்துக்கிச்சா? கத்துக்கல. அந்த குழந்தையால உலகத்துக்கு லாபமா? லாபம் இல்லை. அப்போ ஸ்கூல்ல டாக்கிங் பீரியட்னு ஒன்று வச்சிருக்கணும்ல, அது மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. அது வைக்கவே இல்லையே இத்தனை வருஷமா. நம்மளும் ஏன் சும்மா இருந்தோம்? ஏன்னா நம்ம கீழ்ப்படைஞ்சிட்டு இருந்தோம். அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். நம்ம சொந்த அறிவை பயன்படுத்தி, ஏங்க ஸ்கூல்ல டாக்கிங் பீரியடே இல்லை, கேம்ஸ்க்கு ஒரு பீரியட் இருக்கு, சயின்ஸ்க்கு ஒரு பீரியட் இருக்கு, எல்லாத்துக்கும் பீரியட் இருக்கு, ஃபர்ஸ்ட் சந்தோஷமா பேசிக்கிறதுக்கு ஒரு பீரியடே இல்லையே அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். அப்போ நாம கொஞ்சம் தலைமை பண்போட, என் குழந்தை ஸ்கூலுக்கு போது அந்த ஸ்கூல்ல ஏதாவது தப்புனா நான் கேட்பேன், நான் ஒரு ஊருக்கு போறேன் அந்த ஊர்ல ஏதாவது தப்புனா நான் கேட்பேன், நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன் அந்த சர்ச்சில் ஏதாவதுன்னா நான் கேட்பேன், என் வீட்டில் பிரச்சனை இருக்கு எதுனாலும் நான் கேட்பேன் அப்படின்ற இடத்தை பெண்களுக்கு நம்ம தரல, என்னைக்குமே தரமாட்டாங்க. அப்போ பெண்கள் அது தரலன்னா பரவாயில்லைங்க, நான் கீழ்படுத்தி இருக்கிறேன், தரலன்னா பரவாயில்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது மொத்த பெண்களுக்கும் நன்மையா? அப்போ ஒரு பெண்ணும் என்ன செய்தால் அடுத்த பெண்ணுக்கு நன்மை. ஏன் இது இப்படி இருக்கு? அதுல என்ன லாபம்? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் கேட்கறதுனால இன்னொரு பெண்ணுக்கு யூஸ்னா நான் கேட்கறேன் அப்படின்னு ஒரு பெண் நினைக்கணும்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம ஏதாவது கேட்டா நம்மள பேட் கேர்ள்னு சொல்லுவாங்க, திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க, இது சரியான பீடாரி, அடங்கா பீடாரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பயம் இருக்கா? எத்தனை பெண்களுக்கு அடங்கா பீடாரின்னு சொல்லிடுவாங்கன்னு பயம் இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன வரும்? இதெல்லாம் நம்ம வேலையா? ரெண்டு நமக்குள்ளேயே ஒண்ணு, இது நம்ம வேலையா, நம்ம செய்யணுமா, நம்ம சௌகரியமா இருக்கலாம், நம்ம போனை பார்த்துன்னு இருக்கலாம், நம்ம அழகழகா ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கலாம், நம்ம வீட்டில் விதவிதமா சமைச்சு சாப்பிட்டுன்னு இருக்கலாம், சும்மா காலாட்டி தூங்கின்னு இருக்கலாம், எதுக்கு இந்த மாதிரி புரட்சி எல்லாம் பேசின்னு இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கும். பட் அதை மீறி பெண்கள் என்ன யோசிக்கிறோம்? ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வந்ததுனால தான் நாம இங்க இருக்கிறோம். எந்த காலத்துல எந்த பெண்கள் என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்றேன் இல்லையா, பெண்களுக்கு மாற்றம் ஏற்பட்டதுக்கு ரொம்ப பெரிய காரணம் ஃபர்ஸ்ட் பிக் சேஞ்ச். இப்ப தமிழ்நாட்டுல ராமானுஜர் பண்ணதெல்லாம் காஞ்சிபுரத்தோட முடிஞ்சிடுச்சு. மொத்த உலகத்திலையும் பெரிய மாற்றம் பண்ணது ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்து 200-300 வருஷம் கழிச்சு பெண்கள் எல்லாம் முதல் மாற்றம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாரும் போய் நான் நன்னாகிறேன், நான் போய் கன்னியாஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் போய் சர்ச்சில் ஊழியம் பண்றேன்னு சொன்னாங்க. அப்ப சர்ச்சில் ஊழியம் பண்ண பெண்கள் போனப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சது? பிரதி உபகாரமா? அப்ப அந்த பெண்களுக்கு கிடைக்காத ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது, ஒரு கல்வி கிடைச்சது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு கல்வி இல்லைல்ல, ஆனா சர்ச்சில் சேர்ந்த பெண்களுக்கு கல்வி, சர்ச்சில் சேர்ந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான அதிகாரம், சர்ச்சில் சேர்ந்த பெண்களுக்கு பவர் இருக்கு. அப்போ அவங்க மட்டும் படிச்சு அவங்க மட்டும் இருக்கலாம்ல. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க? இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்க்கு வராங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு ஒரு ஸ்காட்டிஷ் மிஷினரி பெண் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்தியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க. என்ன பார்ப்பாங்க? ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ச்சுகீஸ் மிஷினரி பெண் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, மயிலாப்பூருக்கு வந்திருக்கிறாங்க, இல்லை வேற ஏதாவது கோஸ்டல் ரீஜனுக்கு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற தமிழ் பெண்கள் எப்படி இருந்திருப்பாங்க? 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க பெண்கள் பிளவுஸ் போடல. அப்போ அந்த போர்ச்சுகீஸ் பெண் என்ன சொல்லியிருப்பாங்க? நல்லா இருக்கிறமா, பிளவுஸ் போடாமல் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் மறுபடியும் சுசின்னு இருக்கிற ஆடு பாடு மாதிரி என் பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்? அப்போ இந்த பெண்கள் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, கௌரவமாக உட்கார வைக்கப்படுறாங்க.
எம்ப்ராய்டரி சொல்லித்தர பண்றாங்க, படிப்பு சொல்லித்தர பண்றாங்க. இங்கிலீஷ் படி, தமிழ் படி, ஊர் பாஷை படி, வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, கிருமின்னு ஒன்று இருக்குது அதை தெரிஞ்சுக்கோ, கை கழுவணும், சோப் போட்டு கை கழுவணும். இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? நம்ம ஊர்ல சொல்லி கொடுத்தாங்களா? எங்களுதோ வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு செட்டக்காரமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த செட்டக்காரமா சொல்லி கொடுத்தாங்கல்ல, நாங்க என்ன சொல்லியிருக்கணும்? அப்போ அந்த காலத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெண்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த செட்டக்காரி வந்து என்ன நோக்கி சொல்லித்தரா, அவன் சொல்றது நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருப்பாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் என்ன யோசிச்சாங்க? இந்த பொம்பளை சொல்றது கேட்டா அது எனக்கு வேலை செய்யுது, இந்த பொம்பளை சொல்றது எனக்கு யூஸா இருக்கு, இந்த பொம்பளை நடத்துற ஸ்கூல்ல கொண்டு போய் என் பிள்ளைய நான் விடுவேன், என் பிள்ளை படிக்கட்டும். ஏன்னா வேற எங்கேயாவது பெண்கள் படிச்சாங்களா அந்த காலத்துல? ஆண் குழந்தைகளுக்கு சமமான கல்வி இருந்ததா இந்தியாவில் எல்லாருக்கும் கல்வி எல்லாம் கிடையாது. இங்க ஸ்டெல்லா மேரிஸ் ஒரு காலேஜ் இருக்கு, நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்டெல்லா மேரிஸ் ஆரம்பிச்ச புதுசுல தெரு தெருவா வீடு வீடா போய் அந்த நன்ஸ் எல்லாம் கதவு தட்டி, உங்க பொண்ணுங்களை எங்க காலேஜுக்கு அனுப்புங்க, நாங்க மதம் மாற்றம் பண்ண மாட்டோம், பொண்ணுங்களுக்கு கல்வி தான் கொடுக்குறோம். அந்த காலத்து ஆண்கள் அவங்க வீட்டு பொண்ணுங்களை அனுப்பல. ஏன் அனுப்பல? எதுக்கு பொண்ணெல்லாம் படிக்கணும், அதுக்கு 13 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவோம், இது எதுக்கு போய் படிச்சுக்கிச்சு அப்படின்னாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஸ்டெல்லா மேரிஸ்ல நீங்க அட்மிஷன் வாங்கிட முடியுமா? ரொம்ப கஷ்டம் ஸ்டெல்லா மேரிஸ்ல அட்மிஷன் வாங்குறது. அப்ப இந்த 100 வருஷங்கள்ல இவ்வளோ பெரிய மாற்றங்கள். இன்னைக்கு எல்லா குழந்தையும் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறக்குது. யாரால? ஏதோ ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி பொம்பளையால. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. யாரால? எங்கேயோ ஒரு நாள் உழைச்ச ஏதோ ஒரு மிஷினரி பெண்ணால. எல்லாரும் சிஎம்சி வேலூர் போய் சிகிச்சை எடுத்துக்கணுன்றாங்க. யாரால? எனக்கோ ஒரு நாள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ஐடாஸ் கட்டர்னால. அப்போ அவங்க பெண்கள் என்ன, நான் பாட்டு சாப்பிட்டு தூங்கின்னு போன் பார்த்துன்னு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா 100 வருஷம் கழிச்சு மாற்றம் வந்திருக்குமா? அப்போ இன்னைக்கு அந்த சௌகரியங்களை நம்ம அடையிறோம். இப்போ எனக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா நான் இசபெல் ஹாஸ்பிட்டல் போவேன், LLFக்கு போவேன். கரெக்ட்? இசபெல் ஹாஸ்பிட்டல் யார் ஆரம்பிச்சது? நான் சொன்னல, யாரோ ஒரு போர்ச்சுகீஸ் பெண் ஆரம்பிச்சது. போர்ச்சுகீஸ் சிஸ்டர் ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல் இசபெல் ஹாஸ்பிட்டல். கரெக்ட்? அப்ப நான் போய் அங்க சௌகரியங்களை எடுத்துக்கிறேன்ல, அப்ப நான் முதலுக்கு என்ன செய்யணும்? நானும் மற்ற பெண்கள் வாழ்க்கையில என்னால முடிஞ்சவங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து என்னோட சிறு பங்களிப்பை தரணும். அதை தராம நான் வெறுமே ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு இருக்கேன்னா அதுல ஏதாவது பயன் இருக்குமா? அதுல ரொம்ப சரி எனக்கான மன திருப்தி தான் கிடைக்குதே தவிர நான் பதிலுக்கு இந்த உலகத்துக்கு எதுவுமே தரல இல்லையா? அப்போ பெண்கள் நமக்கு நிறைய சௌகரியங்கள் இன்னைக்கு இருக்கு. யாரோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு டைம்ல யாரோ செய்த நன்மைகள்னால நம்ம இப்ப சௌகரியமா இருக்கிறோம். ஆனா இந்த சௌகரியத்தினால நம்ம சோம்பேறி ஆயிடக்கூடாது, நம்ம செல்ஃபிஷ் ஆயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? அவங்க செய்தாங்கல்ல, நம்ம வாங்கி என்ஜாய் பண்ணல, நம்மளும் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு we have to give back. அந்த கிவ் பேக்கோட ஒரு பகுதியாக தான் நான் உங்களை பார்க்க நீங்க வந்திருக்கேன். மதம் எல்லா காலத்திலையும் பெண்களை அடிமைப்படுத்தும். அது எந்த மதமா, ஜெயின மதம், புத்த மதமா இருந்தா கூட உங்களுக்கு தெரியுமா, ஜெயின மதத்துல புத்த மதத்துல பெண்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஆமாவா? உங்க மதத்துல பெண்களுக்கும் சொர்க்கம் எல்லாம் இருக்குது. ஆனா சில மதங்கள்ல பெண்களுக்கு சொர்க்கமே கிடையாது அப்படிலாம் கதை சொல்லி வச்சிருக்காங்க. கடவுள் வந்து டைரக்டா அவர்கிட்ட சொன்னாரா, டே சொர்க்கம் கிடையாதுடா அவங்களுக்கு சொன்னாரா? இவங்களே அதை எதுக்கு நாம நம்பணும்? நம்ம நேரடியா கடவுள்கிட்ட பேசிக்கலாம், நம்ம டீலிங் பண்ணிக்கலாம். இவங்க சொல்ற இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம மூளையை கழட்டி அவங்க காலடியில வச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப அடிமையா இருக்க வேண்டியதுதான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற நிறைய விஷயங்கள்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, புரட்டும் இருக்கு, ஏமாற்றலும் இருக்குன்றதுனால நாம எப்பவுமே நம்மளோட அறிவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு விழிப்போட இருந்து என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம், இது பண்ணா என்ன யூஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு நன்மை. முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற அதிகார மையத்தில் இருக்கிற ஒரு பெண், அது அம்மாவா இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், அந்த வீட்டுக்கு புதிதாக வருகிற பெண்ணை அடிமையா வச்சிருப்பாங்க. நீதான் செய்யணும், ஏய் இதை நீ செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மாறுது. ஒரு வேலைக்கு போற மகள் வந்து அம்மாவை அடிமையா வச்சிருப்பாங்க. ஏன் பிள்ளைய நீங்க பார்க்க மாட்டீங்களா, ஏன் நீங்க சமைக்க மாட்டீங்களா அப்படின்னு இந்த அம்மா போனை நோண்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு ஆண் செய்தாலுக்கு நமக்கு தெரியுது இல்ல, ஏன் நீ கழுவுனா தட்டு கிளீன் ஆகாதா, நான் தான் கழுவுமா, நீ போட்டா காஃபி வராதா, நான் தான் போட்டுமா நம்ம கேட்கறோம்ல. அப்ப அம்மாவை ஆம்லேட் போடுற சொல்ற பொண்ணு என்ன சொல்லும், ஏன்மா நீ போட்டா ஆம்லேட் வராதா, நீ ஏச்சி போட்டுக்க மாட்டியா, அவன் ஸ்கில் தானே, நீ கத்துக்கணும்னு நம்ம சொல்லணும்ல. அப்ப அடிமைத்தனம்ன்றது யாரா வேணா பண்ணுவாங்க. உங்க குழந்தை கூட உங்களை அடிமையா வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணும், பவுண்டரி செட் பண்ணும். எப்படி செட் பண்ணும்?
நான் இத்தனை மணிக்கு எனக்கு டியூட்டிமா, உனக்கு என்ன வேணுமோ முன்னாடியே சொல்லு, முடிஞ்சா செய்து தரேன். எனக்கு இவ்வளோ வயசு ஆகுது, இவ்வளோலாம் செய்ய முடியாது, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். ஒரு ரிட்டையர்டு உமன் கிட்ட எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கணுன்றதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், அதுபடியே நீ நடந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் இந்த நெகோசியேஷனை அம்மாக்களால் மகள்கள் கிட்ட பண்ண முடியல. ஏன்? நம்ம இதை செய்யலைன்னா நம்மள பேட் மதர், எப்படி பேட் கேர்ள் சொல்லிடுவாங்கன்னு பயந்து நம்ம இளமையை ஃபுல்லாக காலி பண்ணமோ, அது மாதிரி பேட் மதர்னு சொல்லிடுவாங்க, பேட் பாட்டி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு முதுமையும் பாழ் பண்ணிக்கலாம். அது எப்போதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றது? அப்போ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம நெகோஷியேட் பண்ணி பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணணும். யார் வேணா எந்த வயசுல வேணா நம்மளை அடிமைப்படுத்த முடியும். பெண்ணை அடிமைப்படுத்தும் போது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஆமாம்மா நீங்க செல்லம் இல்லை, பாப்பா நீ குட்டி பாப்பா இல்லை, தங்கம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன யோசிக்கணும்? ஆரம்பிச்சுட்டாங்க, ஏதோ வேலை பண்றாங்க, நம்ம அலர்ட்டா இல்லைன்னா டபாச்சிடுவாங்க அப்படின்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். யாரும் நமக்கு கிரீடம்லாம் வைக்க வேண்டாம்ல. நீ சிலை வைக்க வேணாம், கிரீடம் வைக்க வேணாம், மெடல் கொடுக்க வேணாம், எதுவும் வேணாம். என் பொழப்பை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் பொழப்பை பார்த்துக்கோ. அந்த பவுண்டரிஸ்குள்ள இருக்கிற வரைக்கும் பேட்ரியார்கி மட்டும் இல்லை, எதுவுமே நம்ம பாதிக்காது. பேட்ரியார்கின்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? பேட்ரியார்கின்னா ஆண்கள் அவங்களுக்காக சாதகமா இந்த உலகத்தை மாற்றி அமைச்ச விதத்தை தான் பேட்ரியார்கின்னு சொல்லுது. பேட்ரியார்கின்றதுனால ஆண்கள் மதம், மொழி, நிறைய ஊர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பொருளுக்கு ஆணோட பேர் இருக்கும். ஆணோட பேர் தான் பவர்ஃபுல், பெண் பேர் கொஞ்சம் பவர் கம்மின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப பேட்ரியார்கியோட சாதனங்கள் தான் இலக்கியங்கள், இப்ப இருக்கிற சினிமா. இப்ப நம்ம பேசி கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்கோம். முன்ன இருந்த ஹீரோலாம் இப்படித்தான் இருக்க வேண்டிய பெண் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டுலன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொன்ன ஹீரோஸ் இப்ப மாத்தி இப்ப என்ன சொல்றாங்க, சிங்கப்பெண்ணேன்னு சொல்றாங்க. கரெக்ட்? எத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு திட்டிருக்கோம் நம்ம, அவ்வளவு திட்டு வாங்கி இப்ப திருந்தி இப்ப எல்லாம் சிங்கப்பெண் படை அப்படிலாம் சொன்ன அளவுக்கு ஆயிருக்கு. நம்ம பேட்ரியார்கி மாறிடுச்சு. ஆனா பெண்கள் மனசுல இன்னும் கொஞ்சம் பேட்ரியார்கி இருக்கு. அதை நாமளே யோசிச்சு அதை கரெக்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.